குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்டில் லாஸ்ட்டு ஃப்ரைடே எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். லாஸ்ட்டு ஃப்ரைடே வேர்ல்டு மார்க்கெட்டில் டவ் 30 517 பாயிண்ட் ப்ளஸ், S&P 33 பாயிண்ட் ப்ளஸ், நாஸ்டாக் கம்போசிட் 113 பாயிண்ட் ப்ளஸ், FTSE 68 ப்ளஸ் ஆகிருக்கு, CAC 40 34, டேக்ஸு 183. ஸோ இந்த 6 மட்டும்தான் நம்ம பார்க்காதது. ஸோ எல்லாமே ப்ளஸில் இருக்குது, ஓகேங்களா. மற்றதெல்லாம் நம்ம பார்த்தது தான் ஆல்ரெடி ஃப்ரைடேவே. ஸோ நம்ம USD INR வந்து 95,690 இருக்குது. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் இப்போ இருக்க நிலவரம். ஸோ பாசிட்டிவ் சிக்னல் தான் US மார்க்கெட் கொடுத்துருக்கு, ஓகேங்களா. அதே நேரத்தில் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயில் பிரச்சனை எதிரான இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில், அவன் 93.93 $94 வைங்களேன். இது நம்ம மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய ப்ரைஸ் தான். நமக்கு 80க்கு கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம மார்க்கெட் நல்ல ஜெகஜோதியாக பாசிட்டிவில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 94 ரொம்ப க்ளோஸாக இருக்கும் போது நம்ம மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக மேலே ஏற விட மாட்டாங்க அப்படின்றது தான் இதோட சிம்பிள் இங்கே காட்டுது. ஸோ மார்க்கெட்டில் என்ன இருக்குது, நமக்கு நெகட்டிவ் நியூஸாக மிகப்பெரிய பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட நியூஸ் இருக்குது. அப்போ மார்க்கெட்டில் பாசிட்டிவான நியூஸ் நம்ம மண்டே என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், பாசிட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த US மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, டவ் ஸ்ட்ராங்காக இருக்குது, S&P பாசிட்டிவாக இருக்குது, நாஸ்டாக் கம்போசிட் பாசிட்டிவாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ நடக்கிற அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம கிஃப்ட் நிஃப்டி எவ்வளோ ட்ரேட் ஆகிருக்குன்னா 24,329 முடிஞ்சிருக்கு. நம்ம எதில் முடிஞ்சிருக்கோம், 24,252. ஸோ அதுக்கு இதுக்கும் பார்த்தா இவன் வந்து ஒரு 43 பாயிண்ட்டு பாசிட்டிவில் தான் இருக்கான். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பனிங் வந்து பாசிட்டிவ் பயாஸ், இந்த டேட்டாவை வச்சு சொல்கிறேன், ஓகேங்களா. நடுவில் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது, மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் மைனஸ்லேயும் ஓப்பன் ஆகும். இந்த டேட்டா வச்சு பார்த்தா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அவன் 254 இருக்கான், அவன் 329 இருக்கான். ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது மந்த்லி எக்ஸ்பைரிக்கு. ஸோ ஒரு 50 பாயிண்ட் வேரியேஷன் மைனஸ் பண்ணால் கூட நம்ம நிஃப்டி 50 பாசிட்டிவ் பயாஸில் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து பேங்க் நிஃப்டி எல்லாம் நல்லா ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு, 266 பாயிண்ட்டுக்கிட்ட பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் ஏதோ மேஜர் பிரேக் டவுன் நியூஸ் மாதிரி எதுவுமே இல்லை, ஓகேங்களா. எல்லாமே இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் தான். இதுதான் எனக்கு தெரிஞ்சு மண்டே மார்க்கெட்டுக்கான பாசிட்டிவ் நியூஸு, ஓகேங்களா. அப்போ நெகட்டிவ் நியூஸ் இல்லையான்னு கேட்டால், இருக்கிற ஒரே 100க்கு 100 இருக்கிற நெகட்டிவ் நியூஸ் வந்து அந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் $94 அதில் ட்ரேட் ஆகிறது தான். அதுக்கப்புறம் இருக்கிற நெகட்டிவ் வந்து US ஈரான் கான்ஃப்ளிக்ட்டு, இன்னும் அது ரிசால்வ் ஆகலை. அதுக்கப்புறம் இருக்கிறது அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஆயில் சப்ளை ரிஸ்க்கு, அப்புறம் ஈரான் மேலே US சாங்ஷன் ரிஸ்க்கு போட போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டில் FIS திடீர்னு ஒரு நாள் செல்லிங் வராங்க, ஒரு நாள் பையிங்கில் வராங்க. ஸோ மண்டே மார்க்கெட்டுக்கு இதுதான் நெகட்டிவ் நியூஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதுதான் என்னுடைய கன்க்ளூஷனும் கூட, ஓகேங்களா. அப்போ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டால், மார்க்கெட் வந்து கேப் அப் வித்து மைல்டு கேப் அப், இல்லைனா ஃப்ளாட் கேப் அப், இப்படி தான் வரும். அதாவது ஃப்ளாட் கேப் அப்னால் என்ன, 10க்குள்ளே ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா மைல்டாக கேப் அப்னால் ஒரு 20, 25, 30 பாயிண்ட்டு கேப் அப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேட்டாவை வச்சு தான் சொல்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது ரெக்கார்ட் பண்ணும்போது மணி இப்போ 10, இன்னும் எவ்வளோ மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ளே US ஈரான் பிரச்சனை பெருசாக ஆகலாம், இல்லை பிரச்சனை சுமூகமாக கூட போகலாம். அப்போது மார்க்கெட் பெரிய கேப் அப் கூட வரலாம். அப்போது பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை 90க்கு கீழே 85க்கு கீழே வந்தால் மார்க்கெட்டில் பெரிய கேப் அப் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே ஆப்போசிட்டில் நடந்தால் பெரிய கேப் டவுன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. இது பியூராக டேட்டாவை வச்சு தான். அப்போ மார்க்கெட்டில் ஓப்பனிங் வந்து பாசிட்டிவ் அப்படின்றது டேட்டா வச்சு தெரியுது. அப்போ இந்த பாசிட்டிவ் வந்து ஃபுல் டேவும் புல்லிஷ் அப்படின்ற மாதிரிலாம் அர்த்தம் கிடையாது, ஓகேங்களா. 24,400 24,300 என்னை பொறுத்தவரையும் இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆப்ஷன் செயினில் இன்ன வரையும் இருக்குது. இது இப்போது ஆஃப் மோடில் இருக்குது, இருந்தாலும் நம்ம அங்கே பார்த்தா 24,300 எவ்வளோ இருக்குது, 1,35,00,000 இருக்குது. இவன் வெறும் 95,40,000 இருக்கான்.
அப்போது 400. ஸோ நான் சொன்ன மாதிரி 24,300 வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. அதாவது மார்க்கெட் இல்லை, அப்போவே இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 24,300 மிகப்பெரிய ரெசிஸ்டண்ட்டாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும், இப்போ 24,251 இருந்து மார்க்கெட் 24,300 வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 49 பாயிண்ட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு கேப் அப்பே ஒரு 10-15 பாயிண்ட் வந்துருச்சுன்னா மீதி 30 பாயிண்ட் மார்க்கெட் மேலே போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது ஆப்ஷன் செயின் சொல்லுது. மார்க்கெட் அதுக்கும் மேலே சஸ்டெயின் ஆகி மேலே போகுதுன்னா 24,400 தான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு. 24,354 அங்கே ஒரு ரெசிஸ்டண்ட் தான், பட் அதெல்லாம் உடைச்சிரும். ஓகேங்களா, 24,400 வெரி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு. இதெல்லாம் நம்ம ஆப்ஷன் செயினை பார்த்து நம்ம சொல்கிறதுனால மார்க்கெட் 24,400 வரையும், என்னை பொறுத்த வரையும் மந்த்லி எக்ஸ்பைரி 24,400க்கு கீழே தான் முடியும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நம்ம பார்ப்போம். ஏன்னா டேட்டாவை வச்சு மார்க்கெட்டோட டெப்த்தை வச்சு நம்ம கரெக்டாக கணிச்சிடலாம். ஆனால் வேர்ல்டு மார்க்கெட்டில் திடீர்னு என்ன நியூஸ் வரும்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம டேட்டா வச்சு நம்ம மார்க்கெட்டை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணால் 24,400க்கு கீழே தான் மந்த்லி எக்ஸ்பைரி முடியுன்றது என்னுடைய கணிப்பு. பட் நடுவில் ஏதாவது குட் நியூஸஸ் எல்லாம் வந்துடுச்சுன்னா மார்க்கெட் அதுக்கு மேலேயும் போகும். ஓகேங்களா, இதுதான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மண்டேக்கான வியூ. நம்ம எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி மார்க்கெட்டில் 15லேருந்து 30 நிமிஷம் பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் என்ன மாதிரியான கேண்டில்ஸை பிரிண்ட் பண்ணுது, ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் மார்க்கெட்டில் பிகினருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஸ்ட்ராட்டஜி எதிரானா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான். ஓகேங்களா, பிளைண்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயுமே ஏறுதேன்னு நினச்சி அங்கேயும் வாங்காதீங்க, இறங்குதேன்னு நினச்சி அங்கேயும் வாங்காதீங்க. சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் எங்கே வருதோ அது இப்போ நான் 24,300ன்னு சொல்கிறேன். அது ஓஐ சார்ட்டில் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்குது. அப்போ அது வெரி க்ளோஸாக போகும்போது அப்போ நம்ம புட் சைடில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடலாம். ஓகேங்களா, அதுக்கும் நம்ம வால்யூம் அங்கே பார்க்கணும். ஓஐயில் வந்து எல்டிபி வந்து அந்த டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா அதை பார்த்துட்டு தான் அதையும் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, பிளைண்டாலாம் நம்ம எதையுமே எடுக்கக்கூடாது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம கிஃப்ட் நிஃப்டி 43 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. க்ரூட் ஆயில் மட்டும் நெகட்டிவில் இருக்குது. அதை வச்சு பார்த்தா நம்ம மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட் வித்து கேப் அப் ஓப்பனிங் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. லாஸ்ட்டு ஃப்ரைடே 24,252 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு கேப் அப் ஓப்பனிங் அப்படின்னும் போது அதோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக நிஃப்டி 50ல் 24,300லேருந்து 24,308. அதுக்கும் மேலே மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 24,354. அதுக்கும் மேலே போகுதுன்னா நான் சொன்ன மாதிரி 24,400 தேர்ட் ரெசிஸ்டண்ட்டு. மார்க்கெட் அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் 94ல் இருக்குது அப்படின்றதுனால தான். அதுதான் மிகப்பெரிய நமக்கு பேட் நியூஸ். எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் தான் இருக்காங்க. தேர்ஸ்டே செல்லிங்கில் இருந்தாங்க. இப்போது போன வெள்ளிக்கிழமையில் என்ன இருந்தாங்கன்னு பார்த்தாலும் போன வெள்ளிக்கிழமையும் செல்லிங்கில் தான் இருக்காங்க. பட் செல்லிங்னா பெரிய லெவல் செல்லிங்லலாம் இல்லை, ஒரு 500 கோடிக்கு மேலே தான் செல்லிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் பெருசாக செல் பண்ணல, அதனால தான் மார்க்கெட்டில் அது ஒரு உத்வேகமாக இருக்குது மேல் நோக்கி போகிறதுக்கு. இதுதான் நம்ம நிஃப்டி 50ல் நாளைக்கான ரெசிஸ்டன்ட் லெவலு. இல்லை நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் ஏதாவது நியூஸஸ் இனிமேல் வந்தால் நெகட்டிவ் வந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 24,196, அதாவது 24,200 இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டையும் மார்க்கெட் உடைக்குது அப்படின்னா 24,146 இது செகண்ட் சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே வருதுன்னா 24,060, அதாவது இந்த கேப்பை ஃபில் பண்ணும். அன்றைக்கி வந்ததில்ல வியாழக்கிழமை, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது நிஃப்டி 50ல் மண்டேக்கான இன்ட்ராடே லெவல்ஸ். சென்செக்ஸில் வருவோம். சென்செக்ஸில் வந்தால் க்ளோஸ் ஆனது 77,540 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு மைல்டு ஃப்ளாட் வித் கேப் அப் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 77,721, அதையும் உடைக்குது அப்படின்னா 77,920. அதுக்கு மேலே போகுதுன்னா 78,113. இந்த 3 ரெசிஸ்டன்ட் லெவல் போதும். அதுக்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. காரணம் என்னென்னா விக்ஸ் பார்த்திங்கன்னா 11.20 இருக்குது.
11.20 தான் இருக்குது. அந்தளவுக்கு பெரிய மொமெண்டம் வரப்போகிறது இல்லை அப்படின்றது தெரியுது. இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வராது, வந்ததுன்னா ஏதாவது நியூஸஸ் இனிமேல் மார்க்கெட்டில் இம்பேக்ட் பண்ணிச்சுன்னா, நாளைக்கு காலையில் பிரெண்ட் க்ரூட் ஆயில் 94, 96, 98 அந்த மாதிரி போச்சுன்னா, வேர்ல்டு மார்க்கெட்டில் ஏதாவது அன்சர்டனிட்டி ஈரான் யூஎஸ்க்கு நடந்துச்சுன்னா, ஒரு கேப் டவுன் வந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 77,284 இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதையும் உடைக்குது அப்படின்னா 77,090, அதுக்கும் கீழே வருதுன்னா இந்த கேப்பு தேர்ஸ்டே வந்த கேப்பை மார்க்கெட் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது சென்செக்ஸில் இன்ட்ராடே லெவல்ஸ் மண்டேக்கானது. ஓகேங்களா? நம்ம நம்மளோட இண்டெக்ஸஸ் எல்லாம் பார்த்தா லாஸ்ட்டு ஃப்ரைடே எல்லாமே பாசிட்டிவில் தான் முடிஞ்சுது. மிட் கேப் நிஃப்டியும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50யும் மைனஸில் முடிஞ்சிருக்கு. இந்தியா விக்ஸ் கூட இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. ஏன்னா 10.79 என்னமோ இருந்தது, ஒரு 4% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதுதான் மார்க்கெட்டில் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம். இந்த டேட்டாங்களை வச்சு பார்த்தா நமக்கு பாசிட்டிவ் பயாஸ் ஓப்பனிங் தான் இருக்குது அப்படின்றது தெரியுது. ஆனால் பாசிட்டிவ் பயாஸ் ஓப்பனிங் இருந்தாலும் இன்ட்ராடே ஃபுல்லாக மார்க்கெட் புல்லிஷாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டு தான். அது பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை குறையிறத பொறுத்து இருக்குது. நம்ம பேங்க் நிஃப்டி மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பறக்கும், மேல் நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி தெரியுது. காரணம் என்னென்னா, நாஸ்டாக் வந்து பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு, டவ் 30யும் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஸோ வாய்ப்புகள் 9:15 ஓப்பன் ஆகிட்டு 10 மணி வரையும் மார்க்கெட் மேலே இருக்கலாம், பாசிட்டிவ்லேயே இருக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் செல் சைடில் வந்தாங்கன்னா மார்க்கெட்டை கண்டிப்பாக இறக்கிடுவாங்க. அவங்க பையிங் சைடில் இருந்தாங்கன்னா நான் சொன்ன மாதிரி 22,400 எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நிஃப்டி 50யில். பட் என்னுடைய தாட்ஸ் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி 24,400க்கு கீழே தான் முடியும் அப்படின்ற மாதிரி தோணுது. பார்ப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த க்ரீன், இந்த ப்ளூ லைன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இதை நம்பி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணி உங்களோட வேல்யூபிள் மணியை இழந்துடாதீங்க. உங்கள்கிட்ட கரெக்டான ஒரு செட்டப் இருந்து, மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சிக்கிற தன்மை இருந்து, நான் ட்ரேட் எடுத்தால் ஒரு ஐடிஎம்மில் தான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவசியம்லாம் கிடையாது. மார்க்கெட் வந்து ஒரு 6 மணி நேரம் ட்ரேட் ஆகுதுன்னா எல்லா கேண்டில்லையும் ட்ரேட் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர வரையும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு மார்க்கெட்டோட டிசைன் ஆப்ஷன் பையருக்கு அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். எப்போ பாரு அவுட் ஆஃப் த மணிலேயே ட்ரேட் பண்ணிங்கன்னா நம்மளை அவுட் ஆஃப் த செஷன்லேருந்து மார்க்கெட் வெளியே அமுச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த மணி மார்க்கெட்டுக்குள்ளேயே நான் எப்போயுமே சஸ்டெயின் பண்ணணும்னா இந்த மணி தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் சூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய அட்வைஸ். ஓகேங்களா? ஏன்னா நான் காலங்காலமாக இந்த மணியில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் சொல்கிறேன். அதனால் சொல்கிறது மட்டும் இல்லை, அது லாஸஸ் ஆனாலும் உடனடியாக ரெக்கவரி ஆகிறதும் அவன் மட்டும்தான். அதனால் சொல்கிறேன். ஸோ ஒரு நியூஸ் சொல்கிறோம்னா அதில் நல்ல பாசிட்டிவான தன்மை இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம ரிவீல் பண்ணணும். அதை தான் நான் இங்கே சொல்கிறேன். அப்போ இந்த மணி ஏன் வாங்குறேன்னா, ஒரு லாஸஸ் வந்தால் அது உடனே ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதுனால தான் நான் ஐடிஎம் எடுங்கன்றேன். எக்ஸ்பைரி டேயில் அட் த மணி எடுக்கலாம். அதுதான் எக்ஸ்பைரி டேக்கான ஒரு கெத்து. மற்றபடி ஓடிஎம்மை எப்போவுமே எடுக்கக்கூடாது. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. பிகினர்ஸ் நீங்கள் ரொம்ப பேர் என் வீடியோ பிகினர்ஸ் தான் ரொம்ப பேர் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் பண்ணாதீங்க. அது எவ்வளோ சீப்பாக இருந்தாலும் சீப்புன்றது உங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ். நீங்கள் அதில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா டோட்டலாக அந்த மணி வேஸ்ட்டாக தான் போகும், அந்த ப்ரீமியம். அதனால் ஐடிஎம்மை சூஸ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்களேன். எவ்வளோ நாள் லாஸ் பண்ணுறீங்க? ஒரு நாள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஐடிஎம்மில் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு சப்போர்ட்டை தொடும்போது ட்ரை பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணி வச்சிங்க. இந்த ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எல்டிபி ஓஐயில் வச்சிங்க. இது 24,300 வரும்போது இந்த ஓஐயில் இந்த ரெசிஸ்டண்ட்டு என்னவா மாறுதுன்னு பாருங்கள்.
அதே மாதிரி இந்த சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை ரெசிஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகுதா. இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் மார்க்கெட் 24,300 உடைக்காது. இது இன்க்ரீஸ் ஆகுது, இது டிக்ரீஸ் ஆகுதுன்னா மார்க்கெட் 24,300 உடைக்கும். இது ஒரு க்ளூ. அதுக்கப்புறம் இந்த ஓஐ சேஞ்சஸ்னு எல்டிபின்னு இருக்குல்ல, இந்த சேஞ்சஸை பாருங்கள். 24,300 இந்த சேஞ்சஸ் எப்படி மாறுது அப்படின்ற மாதிரி பாருங்கள். இந்த 2 க்ளூவை வச்சு வால்யூம் எவ்வளோ நடக்குது அப்படின்றத வச்சு பார்த்தா ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் நல்ல நாலேஜ் வந்ததுக்கப்புறம் உங்கள் ஸ்ட்ராட்டஜி, இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பியூராக 100% இதுவும் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்காது. ஆனால் 90% நான் இதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் இது நம்பிக்கைத்தன்மை அதிகம் ஆப்ஷன் செயின். ஓகேங்களா. என்னை பொறுத்தவரையும் இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாது. பல நேரத்தில் சப்போர்ட் பண்ணும். ஆனால் மார்க்கெட்டில் அந்த ஃபால்ஸ் சிக்னல்ஸை எக்கச்சக்கமாக கொடுக்கும் எல்லா இண்டிகேட்டருமே. ஓகேங்களா. அதனால் அதை நான் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. அதையும் பாருங்கள். ஆனால் ஆப்ஷன் செயின் தான் மெயினாக பார்க்கணும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன் இதை பார்க்கணும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட கண்டிஷன் இதையெல்லாம் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 5 நாளில் வர மண்டேலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எத்தனை பேர் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரேட் பண்ணி நான் ப்ராஃபிட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறீங்கன்னு நான் பார்க்குறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.